Hi students, second year, fourth sum, Theory of Computation, Regulation 2001, 2021 ஓட important questions, அதாவது previous year analysis question paperல கேட்ட questions வச்சு important topics என்னலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா NFA DFA டிஃபரன்சியேஷன் கேட்டிருக்காங்க. ஒரு NFA DFA கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதுக்கான எப்சிலான் NFA வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு NFAக்கு வந்து n நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈக்குவலன் DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வேணும் அப்படிங்கிறது. ஸோ என்னென்னா 2n. தென் அப்புறமா how will you prove the group of statements together justify அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்புறம் ஒரு கான்ஸ்டண்ட்டை ரெகனைஸ் பண்ணுறதுக்கான ட்ரான்சிஷன் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. 13 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு NFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா 2 zeros are separated by a string whose length is 4i அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. I வந்து greater than or equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0 அப்படிங்கிறத போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். 0 மீன்ஸ் 4 into I அப்படின்னா 4 into 0 அப்போ 2 0 கடையிலுமே எந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே இல்லாமல் ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் அதையும் அந்த ஆட்டோமேட்டாக வந்து அக்செப்ட் பண்ணணும். இப்போ 0 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு வேலை நீங்கள் மீதி மற்ற அதை வந்து ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆர் சாய்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, அதான் எவரி எல் ரெகனைஸ்ட் பை அன் NFA தட் எக்ஸிஸ்ட் அன் ஈக்குவலன் DFA அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு NFA DFAயாக நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ அதுக்கான ப்ரொசீஜரை வந்து ரைட் பண்ணாலே போதும். ப்ரூஃப்னு கேட்டோன்னா தியரம்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் அதை ரீட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் நம்ம படிச்சிருப்போம். அதை வந்து நீட்டாக எழுதிட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ஒரு DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிங் அதை வந்து அக்செப்ட் ஆகுமா அப்படிங்கிறத வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. தென் ஆர் சாய்ஸில் மினிமைசேஷன் ஆஃப் DFA வந்து கேட்டிருக்காங்க. அல்காரிதம். ஸோ ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ஸோ ஏப்ரல் மேலே கேட்ட கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இண்டக்டிவ் பிரின்சிபல் வந்து கேட்டிருக்காங்க. தென் ஒரு DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர் சாய்ஸில் DFA ஒரு NFA கொடுத்துட்டு அதுக்கான DFA வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நமக்கு பேசிக்காக என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எழுதிட்டு அப்புறமா வந்து கான்செப்ட்குள்ளே போங்க. ஸ்டார்ட் ஸ்டேட்னா என்ன, ஃபைனல் ஸ்டேட்னா என்ன, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட் இருக்குது, என்னெல்லாம் சிம்பிள்ஸ் இருக்குது, இன்புட் சிம்பிள்ஸு, ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் என்னது, இதெல்லாம் எழுதிட்டு அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் செய்கிறதுக்கு. தென் ப்ரூவ் தட் L is accept the NFA with epsilon transition. Then their exit DFA also accept the same language. ஸோ எப்சிலான் NFA DFA கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் தியரி மாதிரி எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா அதான் ப்ரூஃப். தென் யூனிட் 2ல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரெகுலர் லாங்குவேஜ். இதில் இம்பார்ட்டன்ட் வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் பம்பிங்லமா கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. 2 மார்க்கில் வந்து அந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. தென் ஒரு ரெகக்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து அதை ரெகனைஸ் பண்ணுறதுக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுத சொல்லியிருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா ஹோமோமார்பிக் இமேஜ் வந்து 2 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறக்கூடிய கொஸ்டின், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதான் க்ளோஸ்ட் அண்டர் யூனியன், இது ரெண்டும் வந்து மிஸ் பண்ண வேண்டாம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபைனைட் ஆட்டோமேட்டா ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கான ஃபைனைட் ஆட்டோமேட்டா ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் அகெயின் க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்புறமா 2 ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதை ஈக்குவலண்டாக எப்படி ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெகக்ஸுக்கான NFA ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அப்புறம் அந்த NFAக்கான DFAயை மாற்றணும். அந்த DFAலேருந்து மினிமைஸ்டு DFA ஃபைண்ட் பண்ணிவிட்டு 2 ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குமான மினிமைஸ்டு DFAயில் சேம் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது, சேம் இன்புட் சிம்பிள் இருக்குது, சேம் ஸ்டார்ட் ஸ்டேட், சேம் ஃபைனல் ஸ்டேட் இருந்தது அப்படின்னா அது ரெண்டும் வந்து சேம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு DFAயோட ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. NFA வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் நாட் ரெகுலர், இந்த மாதிரி இஸ் நாட் ரெகுலர்னு வந்தால் செகண்ட் யூனிட்டில் வந்தால் அது பம்பிங் லெம்மா ஆஃப் ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட பம்பிங் லெம்மா கான்செப்ட் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணணும். அதே தேர்ட் யூனிட்டில் வந்தால் CFGயோட பம்பிங் லெம்மா கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னும் ஸ்பிரிட்டப்பில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க. யூனிட் 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து CFGயோட பம்பிங் லெம்மா, டிடர்மினிஸ்டிக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டானா என்ன, சாம்ஸ்கி ஹைராரி, ஒரு பாலிண்ட்ரோமுக்கான CFG கேட்டிருக்காங்க, சாம்ஸ்கி ஹைராரி. தென் லாங்குவேஜ் எம்டி ஸ்டாக்னா என்ன, ஃபைனல் ஸ்டேட்னா என்ன, இது ரெண்டே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்புறமா அந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டாலாம் அது வரும், அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வீடியோவில் பாருங்கள். தென் பார்ட் பியில் பார்த்தோம் அப்படின்னா CFG வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு CFG கொடுத்துட்டு சம் ஸ்ட்ரிங் கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க.
தென் PDA வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் அந்த PDA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அந்த PDA CFGயாக மாற்றுறது அடுத்த ஸ்பிளிட்டப்பில் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு CFG வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் எம்டி ஸ்டோர் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா, எம்டி ஸ்டாக் வச்சு ஒரு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ஒரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே அது மிஸ் ஆகிருக்கு. புஷ் டவுன் ஆட்டோமேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேட்குறாங்க. அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. தென் ஒரு CFGயை PDA எப்படி மாற்றணும், PDA CFGயை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இப்போ தேர்ட் யூனிட்டில் PDA எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு பாருங்கள். CFG டு PDA, PDA டு CFG. ஸோ என்னோடய சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அப்லோட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ண பாருங்கள். தென் ஃபோர்த் யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டூரிங் மிஷின் கேட்டிருக்காங்க. யூஸ்லெஸ் சிம்பிள் கேட்டிருக்காங்க. CNFக்கும் GNFக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. CFLோட பம்பிங் லமாவோட ஃபிலோசஃபி கேட்டிருக்காங்க. தென் ரீச்சபிள் சிம்பிள்னால் என்ன, CFLோட க்ளோசர் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. நம்ம 13 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு CFGயை CNFஆ எப்படி மாற்றுறது, ஒரு CFGயை GNFஆ எப்படி மாற்றுறது, தென் டூரிங் மிஷின் கன்ஸ்ட்ரக்ஷன், இது 3 பார்த்துக்கோங்க. சரியா, டூரிங் மிஷின் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் வந்து ஒரு CFGயை CNFஆ எப்படி மாற்றுறது, GNFஆ எப்படி மாற்றுறது, 3ஐயும் வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறமா அதுதான் டூரிங் மிஷின் தான் ரிப்பீட் ஆகுது. ஒன்லி இதில் வந்து டூரிங் மிஷின் மட்டுமே வச்சு கேட்டிருக்காங்க. CFG CNF டூரிங் மிஷின் தான். இப்போ 5th யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு தியரமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு தியரி எழுதுகிற மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. சரியா, இப்போ இந்த யூனிட் 5ல் உங்களுக்கு என்னெல்லாம் சிலபஸில் டாபிக் கவர் ஆகுதோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இன்ட்ரோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, மேக்ஸிமம் ஸ்ப்ளிட்டபிள் தான் இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்னா என்ன, 3 CNF SATனா என்ன, PCBனா என்னது, MBSBனா என்னது, யூனிவர்சல் டூரிங் மிஷின்னா என்னது, ட்ராக்டபிள் இன்ட்ராக்டபிள்னா என்ன, அன்சால்வபிள் கம்ப்யூட்டபிள்னா என்ன, டிசைடபிள் அன்டிசைடபிள்னா என்ன, ரிகர்சிவ் எனுமரபிள்னா என்ன, PNP கம்ப்ளீட்னா என்ன, இதெல்லாம் கிறிஸ்கல் அல்காரிதம், இதெல்லாம் லைட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் வந்து பாருங்கள். லாங்குவேஜில் ரிகர்சிவ் எனுமரபிள் அப்படிங்கிறது, இன்ட்ராக்டபிள் ப்ராப்ளம், ரிகர்சிவ் எனுமரபிளோட ஃபியூ ப்ராப்பர்ட்டி, PNPனா என்ன, ஒரு ப்ராப்ளம் டிசைடபிள்னு எப்போ சொல்லுவோம், ஒரு எக்ஸாம்பிள், இன்ட்ராக்டபிள் ப்ராப்ளம், போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம் இஸ் அன்டிசைடபிளாக ப்ரூஃப் பண்ணுங்கள். இது வந்து 13 மார்க்கில் PNPயோட ஷார்ட் நோட்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்ப்ளிட்டப்பில் தான் இருக்கும். ஸோ ஓவராலாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் கொஞ்சம் நீங்கள் என்னென்னு ஒரு ஐடியா பார்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா 5th யூனிட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ட்ராவலிங் சேல்ஸ்மேன், ரிகர்சிவ் எனுமரபிள், இங்கேயும் ட்ராவலிங் சேல்ஸ்மேன், அது கம்பைன் ஆகி என்ன கேட்டிருக்காங்கன்னு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். மெயின் ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அது ரிலேட் பண்ணி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். 3 CNF SAT CNP கம்ப்ளீட்டாக ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மெயின் டாப்பிக்கை படிச்சுட்டு அதை வந்து எழுதுங்க. சரியா, நீ பாட்டு C பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம அங்கே முதல்ல பார்த்துருப்போம்ல, அது எல்லாத்தோட ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க ஆர் சாய்ஸில். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா NFA டு DFA கன்வர்ஷன், அப்புறம் ரகெக்ஸ் கேட்டிருக்காங்க, டூரிங் மிஷின் கேட்டிருக்காங்க, தென் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா, அப்புறமா மினிமைசேஷன் ஆஃப் DFA கேட்டிருக்காங்க, டூரிங் மிஷின் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ அது ரொம்ப ட்விஸ்டடெல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமான அந்த சிலபஸில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமான ப்ரொசீஜர் வந்து இப்போ ஒரு இதுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. மினிமைசேஷன் டியூஃபெல்லாம் நிறைய இருக்குன்னா ஏதாவது ஒன்று கிளியராக பார்த்துக்கணும். ஸோ கன்வர்ஷன்லாம் நிறைய இருக்குன்னா ஏதாவது ஒன்று கிளியராக பார்த்துட்டு என்ன கேட்டாலும் ப்ராப்ளம் கேட்டாலும் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள், இல்லை ப்ரூஃப் மாதிரி கேட்டாலும் அதையே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். டியூசி பொறுத்தவரை மேக்ஸ் மாதிரி தான், ஸ்டெப்புக்கு வந்து மார்க் உண்டு. அதனால் நீ எம்டியாக எதுவுமே தெரியாதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட் கிவன் டேட்டா வச்சு உனக்கு என்னெல்லாம் அதுலேருந்து டெரிவ் பண்ண தெரியுதோ எல்லாமே வந்து டெரிவ் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சர் வந்தால் தான் இங்கே மார்க் அப்படிங்கிறது கிடையாது, ஸ்டெப் மார்க் வந்து உண்டு. நீ சும்மா எம்டியாக பேஜை விட்டானே டியூசியில் பாஸ் ஆக கஷ்டம். அதனால் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி உனக்கு என்ன தெரியுதோ அதை எல்லாமே ஃபில் பண்ணி வைங்க. ஓகேவா, கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். டியூசியில் வந்து யார் ஃபெயில் ஆவாங்க அப்படின்னா ஒன்றுமே எழுதலை எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தவங்க அப்படிங்கிறது தான் ஃபெயில் ஆவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எல்லாம் அட்டன் பண்ணி உனக்கு உன்னால் எவ்வளோ டெரிவ் பண்ண முடியுதோ அதை வந்து டெரிவ் பண்ணி நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள், நீட்டாக எழுதுங்க. தேங்க்யூ.